பொன்னி அப்கமிங் எபிசோடில் பொன்னி சுந்தரத்தை பார்த்துட்டு நேராக ஓடி வராங்க. பொன்னி சுந்தரமும் இங்கே கார் எடுத்துக்கிட்டு பொன்னியை ஃபாலோ பண்ணி வராங்க. நேராக வந்த பொன்னி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே பொன்னியை பார்த்த சந்திரசேகர் கேட்குறாரு, என்னம்மா வேலை இல்லையா, இந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது பொன்னி ஒன்று, இல்லைம்மா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் எல்லார்ட்டையும் தான் அப்படின்னு சொல்லவும் ஜெயா ஒன்று எஞ்சிருக்கிறாங்க. சந்திரசேகர் ஒன்று, இரு ஜெயா, அவர் இதை முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாரு அப்படிங்கவும் இங்கே ஒன்று சுந்தரமும் வந்துடுறாரு. வந்தவுடனே இங்கே பவானி கேட்குறாங்க சுந்தரத்துக்கிட்ட, என்னங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துட்டிங்களான்னு கேட்கும்போது, இன்னும் போகணும் பவானி, ஒரு இன்டர்வியூக்குன்னு சொன்னால அங்கே தான் போயிட்டு வந்தேன், இனிமேல் தான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பவானி ஒன்று பொன்னியை பார்க்குறாங்க. பொன்னி சொல்கிறாங்க, மாமா நான் சொல்ல போகிற விஷயம் மிக மிக முக்கியமான விஷயமாம்மா, அதனால் எல்லாருமே கரெக்டாக கேளுங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பவானி ஒன்று, என்ன உனக்கு பிரச்சனை இப்போது, என்ன சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. உஷா ஒன்று, வேறு என்னக்கா, எப்படியும் எனக்கு இந்த டைம் பத்தலை, இன்னும் 1 மாதம் 2 மாதம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் யார், நான் எவ்வளோ பெரிய ஆள்னு கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லி சும்மா காமெடி பண்ணிட்டு இருப்பாக்கா, வாங்க போகலாம் அப்படின்னு உஷா சொல்ல, பொன்னி ஒன்று, போதும் நிப்பாட்டுங்க, நான் சொல்ல போகிறதே பவானி அக்காவுடைய வாழ்க்கையை பற்றி தான். பவானி அக்கா எந்த அளவுக்கு சுந்தரனை நம்புகிறாங்க, ஆனால் சுந்தரனை எவ்வளோ மோசமாக தெரியுமா, இந்த ஜெயலட்சுமி ஆடியோ லஞ்சுக்கு வரக்கூடிய பொண்ணுங்கக்கிட்ட சுந்தரம் ரொம்பவுமே நெருங்கி பழகிறாரு. அந்த பொண்ணுகளை பேசி பேசி மயக்கிறாரு. அப்படி மயக்கி இப்போது ஒரு பொண்ணை கர்ப்பமாகவே ஆக்கியிருக்காரு. அந்த பொண்ணை கர்ப்பமாகிறது மட்டும் இல்லாமல் கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு பணமும் கொடுத்துட்ருக்காரு. இப்படி தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்காரு. அவரை போய் நீங்கள் எல்லாருமே நல்லவர்னு சொல்லி நம்பிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பொன்னி சொல்லவும் பவானி ஒன்று, என்னடி சொன்னேன், என் புருஷனை பற்றி என்ன சொன்னேன், என் புருஷன் எப்படி வாழ்ந்துட்டுருக்காரு, அவர் மேலே போய் பழி போடுறிய, உனக்குலாம் அறிவில்லையாடி அப்படின்னு பொன்னியை பார்த்து பல்லான்னு வர விட்றாங்க. பொன்னியால் ஒன்றுமே பண்ண முடியல. சுந்தரம் ஒன்று, பவானி எதுக்கு பவானி இப்படி என் மேலே பழி போடுறா, நான் என்ன பாவம் பண்ணேன், ஒருவேளை நான் இவ தப்பு பண்ணிட்டா, இவன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னல, அதுக்காக என்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக, ஆண்டவா நான் பண்ணாத தப்பெல்லாம் பண்ணேன்னு சொல்கிறாளே, நான் பட்டே இந்த குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா வேறு ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியாமல் படுத்திருக்காங்க, நரக வேதனையில் நான் அனுபவிச்சிட்ருக்கேன், எப்படியாவது எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பொண்ணு என்னடானா சம்மந்தமே இல்லாமல் வந்து என் மேலே இவ்வளோ பெரிய பழியை போடுறாளே, இந்த குடும்பத்தில் இருக்கவங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இதுக்கு மேலேயும் நான் இந்த அசிங்கப்பட்ட வீட்டில் வாழணுமா அப்படின்னு இங்கே சுந்தரம் புலம்புறாரு. பொன்னி சொல்கிறாங்க, இவர் சொல்கிற எதையுமே நம்பாதீங்க, நானே பல வாட்டி பார்த்துருக்கேன், இவர் நிறைய பொண்ணு கூட அஃபரில் இருக்கார், இப்போது அப்படி வந்த ஒரு பொண்ணை கர்ப்பமாகவே ஆக்கியிருக்காரு, ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான மனுஷன் இவன் அப்படின்னு பொன்னி சொல்ல, இங்கே பவானி ஒன்று, இங்கே பாடி, இதான் உனக்கு மரியாதை, இதோட வாயை மூடிக்க, என் புருஷன் எப்படியாப்பட்டவன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ ஒழுக்கமானவன்னு எனக்கு தெரியும், இந்த குடும்பத்துக்காக அவர் எவ்வளோ உழைச்சிட்ருக்கான்னு எனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட நாக்கள் நரம்பு இல்லாமல் என் புருஷனை பற்றி தப்பாக பேசுகிற, முதல்ல என் புருஷனை பற்றி தப்பாக பேசுகிற நீ யாருடி, முதல்ல ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிடு, இல்லைனா நானே உன்னை அடித்து கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே பவானி பொண்ணுடைய கழுத்தை பிடிச்சின்னு இருக்கிறாங்க. உடனே இங்கே சந்திரசேகர், விடு பவானி, எதுக்கு அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லவும், என்னப்பா சொல்கிறீங்க, எதுக்காக பண்ணுறேனா, அப்போது அவள் பேசுறது கரெக்டாப்பா அப்படின்னு இங்கே பவானி கேட்க, இங்கே சந்திரசேகர் ஒன்று, பொன்னி என்னம்மா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. மாமா இல்லை மாமா, நான் இளநீ வாங்கலான்ட்டு போனேன் மாமா, அப்போது சுந்தரனை அந்த பொண்ணுக்கிட்டையும் அந்த பொண்ணோட அண்ணன்ட்டையும் பேசுனதை நான் என் 2 கண்ணால் பார்த்தோமாமா, என் காதால் கேட்டேன், இவர் தான் சொன்னார், இது மாதிரி தெரியாமல் நடந்துச்சு, அந்த கர்ப்பத்தை கலைச்சிருக்கேன், நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னார் மாமா, அதனால தான் மாமா நான் சொல்கிறேன் அப்படிங்கவும் இங்கே உடனே பவானி, பார்த்தீங்களாப்பா திரும்ப 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 அதையே சொல்கிறாப்பா, இவ எத்தனை வாட்டி பொய்ய சொன்னாலும் அது உண்மையாயிடுமா, இது வரைக்கும் இவ என்ன உண்மையப்பா சொல்லியிருக்கா, அப்படி இவ சொன்னது எல்லாமே உண்மைன்னு சொல்கிறாள், இது வரைக்கும் எதை கண்டுபிடிச்சிருக்கா, எதை நிரூபிச்சிருக்கா சொல்லுங்க பார்ப்போம், இப்படியே அடுக்கடுக்காக பொய்ய சொல்ல வேண்டியது, நம்ம கேள்வி கேட்டால் அதை நான் உண்மை தான் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லி அதை அப்படி தூக்கி வச்சுட்டு அடுத்த போய் சொல்ல வேண்டியது, இவன் இந்த வீட்டுக்குள்ளே என்றைக்கு வந்தாலோ அன்னையிலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுப்பா, ஒழுங்கு மரியாதை இவளை இங்கேருந்து போயிட்டு சொல்லுங்கள், இல்லைனா நானே அடித்து கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி கையை வாங்கும்போது சக்தி வந்து பவானி கையை பிடிச்சிடறாரு. அக்கா நிப்பாட்டுங்க, எதுக்கு சும்மா சும்மா பொன்னி மேலே கை வாங்குறீங்க, பொன்னி சொன்னது பொய்ன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்களா அப்படிங்கும்போது இங்கே பவானி கேட்குறாங்க, ஏண்டா பொன்னி சொன்னது உண்மைன்னு எங்கே நிரூபிச்சாரா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா பொன்னி எதுக்காகவும் பொய் சொல்ல மாட்டா அப்படிங்கும்போது பவானி சொல்கிறாங்க, அப்போது என் புருஷன் பொய்யானவரா, அப்போ என் புருஷன் தப்பானவரா, அப்போ உங்கள் மாமன் சந்தேகப்படுறியா அப்படிங்கும்போது இங்கே சக்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கக்கா,
மாமா மேலே பொன்னி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கா அப்படின்னா அது உண்மையா பொய்யான்னு விசாரித்து பார்க்கணும். விசாரிக்காமல் எதுவுமே தெரிஞ்சுக்காம கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லும்போது பவானி ஒன்று, பாத்தியாமா பொன்னி சொல்கிறான்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஆளுன்னு அவள் சொல்கிறத கேட்டு சக்தி எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? அப்போது என் புருஷனை எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படி தானம்மா? இனிமேலும் நான் அந்த வீட்டில் இருக்கிறதுல அர்த்தமே இல்லைம்மா. ஏங்க நீங்கள் கிளம்புங்க, நம்ம முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போவோம் அப்படின்னு சொல்லும்போது பொன்னி சொல்கிறாங்க, ஐயோ போதெல்லாம் நிப்பாட்டுங்க, இப்போ உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? நான் போய் சொல்கிறேன் நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் மட்டும் எனக்கு என்னன்னு இருந்திருந்தானா அது எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அது இந்த வீட்டுக்கு நான் பண்ணுற துரோகமாக இருக்கும். அதனால தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு வந்து சொல்கிறேன். ஆனால் இதை நீங்கள் யாருமே நம்புகிற மாதிரி தெரியல. உங்கள் எல்லாருக்கும் அவர் நல்லவராக தெரியாது, அவரை கடவுள் மாதிரி பார்க்குறீங்க. நான் வந்து இந்த வீட்டுக்கு கெட்டவன்னு நீங்களாம் முடிவு பண்ணிட்டீங்க. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே பொய்யா தருது அப்படி தானே? அந்த பொண்ணுக்கு கர்வமாக இருக்கான்னு சொல்லி 5 லட்ச ரூபா பணம் கொடுக்கா சொன்னார். இப்போது உங்கள் எல்லாருக்கும் நம்பலை அப்படின்னா அவருடைய பாக்கெட்டை செக் பண்ணுங்கள். அவருடைய பாக்கெட்டில் 5 லட்ச ரூபா பணம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறது உண்மை நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே சுந்தரத்துக்கு இது எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக இருக்குது. ஐயோ 5 லட்ச ரூபா பணம் இருக்கா, என்ன இவன் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொன்னி சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை, அவருடைய ஃபோனை வாங்கி பாருங்கள். அவருடைய ஃபோனை வாங்கி பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக அவர் இந்த 1 ஹவரில் இங்கேருந்து போனதுக்கப்புறம் யார்கிட்ட பேசியிருக்கான்னு பாருங்கள். அந்த நம்பருக்கு இங்கேயே கால் பண்ணுங்கள். இங்கேயே ஸ்பீக்கரில் போட்டு கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது பவானி ஒன்று, என்னடி என்ன நீ சொல்கிறதா எதுக்கு நாங்கள் கேட்கணும்? என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் யார் எப்படியாப்பட்டவர்னு இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவருடைய இதை வந்து நீ சொல்லி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அவசியமே இல்லை, புரியுதா? இதோட நிப்பாட்டிக்கோ, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லும்போது சக்தி சொல்கிறாங்க, ஏன்க்கா ஏன் நீ தானே கேட்ட, இப்போது அவள் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டல. அப்படி இருக்கும்போது இப்போது அவள் சொல்கிறது மட்டும் எதுக்கு வேணான்னு சொல்கிற? அவள் சொன்ன மாதிரி செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரவனே, பாத்தியா பவானி, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் பொன்னியை நம்புகிறாங்க, அப்போது என்னை நம்பலை அப்படி தானே? இதுக்கு முன்னாடி நான் இந்த வீட்டில் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஆக மொத்தம் எல்லாரும் என்ன இந்த வீட்டில் இருக்க வச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டீங்களே. இனிமேல் நான் அந்த வீட்டில் இல்லை மாமா, நான் கிளம்புறேன் மாமா அந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லும்போது, இருங்க மாப்பிள்ள, பொன்னி உங்கள் மேலே சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கதை நம்ம விசாரிக்காமல் எப்படி மாப்பிள்ள சொல்ல முடியும்? யார் எது சொன்னாலும் தீர விசாரிக்கணும்ல மாப்பிள்ள. இப்போ என்ன உங்கள் மேலே ஒரு புகார் சொல்கிறா, அது உண்மையானு பொய்யான்னு செக் பண்ணி பார்க்குறது தப்பு இல்லையா மாப்பிள்ள அப்படிங்கவும் இங்கே சுந்தரவனே, ஆமாம் அப்போ நீங்கள் எல்லாருமே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இங்கே சக்தி ஒன்று, இங்கே பாருங்க மாமா, உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள திரும்ப அப்படியே பேசுகிறீங்க? அப்போ என்ன நம்பல நீங்கள் இன்னும்? மாமா உங்கள் பாக்கெட்டை காட்டுங்க மாமா அப்படிங்கும்போது பவானி ஒன்று, சக்தி இதெல்லாம் ரொம்ப தப்புடா, அவள் சொல்கிறான்னு சொல்லிட்டு மாமா சந்தேகப்படுறீங்களா? அக்கா எனக்கு ஒன்றும் புரியல, இப்போ நான் என்ன கேட்டேன்? அவள் வந்து இவருடைய பாக்கெட்டில் 5 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு சொல்கிறா, இருக்கா இல்லையான்னு கேட்டால் அதுக்கு சந்தேகப்பட அர்த்தமா? இவர் மேலே தப்பு இல்லைன்னா இவர் காட்ட வேண்டியதானக்கா, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கும்போது, ஏங்க உங்கள் பாக்கெட்டில் பணம் இல்லைன்னு எடுத்து காட்டுங்க அப்படிங்கும்போது இங்கே சுந்தரம் திருதுன்னு முடிக்கிறாரு. என்னங்க எடுத்து காட்டுங்களேங்க அப்படிங்கவும் சுந்தரத்தை பார்த்ததுமே சக்திக்கு தெரிஞ்சு போச்சு. சுந்தரம் ஏதோ தப்புன்றான்னு சொல்லிட்டு, என்னம்மாம்மா பாக்கெட்டில் பணம் வச்சுருக்கீங்களா அப்போது அப்படிங்கவும், இல்லை மாப்பிள்ள அது வந்து அப்படிங்கும்போது இங்கே சக்தி ஒன்று கை வச்சுறாரு பாக்கெட்டை. மாப்பிள்ள விடு மாப்பிள்ளைங்கும்போது சக்தி கை வச்சு பார்த்தா கரெக்டாக பணம் இருக்குது. எடுத்தா அதில் 5 லட்ச ரூபா பணம் இருக்குது. அதை பார்த்தோன்னே வீட்டில் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. சக்தி என்னம்மாம்மா இது அப்படிங்கும்போது, இல்லை மாப்பிள்ள இது வந்து ஒரு பொண்ணு பாட வைக்கணும்னு சொல்லியிருந்தேன், அந்த பொண்ணு அதுக்காக அட்வான்ஸ் கொடுத்தாங்க, அந்த பணம் தான் மாப்பிள்ள, இதுக்கு அங்கே சம்மந்தம் இல்லை அப்படிங்கவும், அது எப்படி மாமா பொண்ணு சொல்கிற மாதிரி கரெக்டாக 5 லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படிங்கும்போது, மாப்பிள்ள பார்த்தீங்களா எல்லாருமே சந்தேகப்படுறீங்க அப்படி தானே? அப்போ நான் மோசமானவனா கெட்டவனான்னு சொல்லி சுந்தரம் நீலி கண்ணி வடிக்கிறாரு. உடனே இங்கே சக்தி கேட்குறாங்க, சரி மாமா உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படிங்கும்போது இங்கே சுந்தரம் ஒன்று, எதுக்கு மாப்பிள்ள ஃபோனு? என்ன மாமா உங்கள் ஃபோனை கொடுங்க மாமா. ஏன் மாப்பிள்ள ஃபோனில் வேணாம் மாப்பிள்ள. மாமா உங்கள் ஃபோனை கொடுங்க, உங்கள் மேலே பொன்னி தேவையில்லாமல் அபாண்டமாக பழி போட்டிருக்கால, உங்கள் ஃபோனை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது உங்கள் மேலே என் தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் என் தப்புமே பண்ணலையே மாமா, நீங்கள் ஏன் அப்புறம் ஃபோன் கொடுக்கறது யோசிக்கிறீங்க? இல்லை மாப்பிள்ள அவள் சொல்கிறான்னு என்ன மாப்பிள்ள என்ன சந்தேகப்படுறீங்க? மாமா ஃபோனை கொடுங்க மாமான்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோனை எடுத்துடுறாங்க. எடுத்து இங்கே பேட்டர்ன் கேட்கவும் சுந்தரம் ஒரு வழியாக பேட்டர்ன் சொல்கிறாரு. பார்த்தா கடைசியாக சேகருங்கிற நம்பருக்கு தான் அவர் லாஸ்ட்டு 1 ஹவரில் 5 வாட்டி பேசியிருக்காரு. உடனே அந்த சேகருங்கிற நம்பருக்கு சக்தி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாரு. போட்டதுமே அந்த பக்கத்துலேருந்து, என்ன மச்சான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் வந்தீங்க 5 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னீங்க, அப்புறம் நீங்கள் பாட்டே போயிட்டீங்க. என்ன மச்சான் என்னை பார்த்தா எப்படி தெரியுது?
என் தங்கச்சி கூட நெருங்கி பழகும் போதும் அவளை கர்ப்பமாக்கும் போதும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வேகம் இருந்துச்சா? அப்போ மட்டும் பொறுமையாக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு போனீங்க. இப்போ என்னமோ பணம் தரேன் சொல்லி ஏமாத்துறீங்க. இங்கே பாருங்க மச்சான், நீங்கள் மட்டும் நான் கேட்ட மாதிரி 5 லட்ச ரூபா பணம் தரல அப்படின்னா என் பொண்ணை வந்து என் தங்கச்சி வந்து ஸ்டூடியோவுக்கு பாட அழைச்சிட்டு வந்தேன். என் தங்கச்சியை பாட வைக்கிறேன்னு சொல்லி நெருங்கி பழகி அவளை கர்வமாக்கிட்டு இப்போது கைவிட்டுட்டான்னு சொல்லி நேராக உங்கள் வீட்லேயும் போலீஸ் சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பார்த்துங்க மச்சான், அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லவும் இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. பொன்னி ஒன்று பார்த்தீங்களா, இப்போ புரியுதா? இதை தான் நானும் சொன்னேன். ஆனால் நான் சொல்லும்போது யார் நம்பலை. இப்போது அவருடைய உண்மையான முகத்தில் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? இவர் எவ்வளோ கேவலமானவர், இவர் என்னென்னா கேவலமான வேலை பார்த்துருக்கான்னு இப்போயே உங்கள் எல்லாருக்கும் புரியுதா? அப்படிங்கும்போது அப்படியே பவானி சுந்தரத்தை சட்டையை பிடிக்கிறாங்க. என்னங்க இதெல்லாம்? உங்கள் மேலே நான் கண்மூடித்தனமாக எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் எல்லா நம்பிக்கையும் உடச்சிட்டிங்களே, நீங்கள் இவ்வளோ மோசமானவரா அப்படின்னு சொல்லி காரி துப்புறாங்க பவானி. இங்கே சக்தி ஒன்று, ஏமாம்மா இன்னும் மட்டும் பொன்னி சொல்கிறது போய் நான் நல்லவன் ஹரிச்சந்திரன் சொல்லி இவ்வளோ டைலாக் பேசுனீங்க. கடைசியில் பொன்னி சொன்ன மாதிரி இவ்வளோ ஒரு கேவலமான ஆளாக இருந்திருக்கீங்க. நீங்கள் போயிட்டு இப்படி என்னென்ன பண்ணியிருக்கீங்க, எங்கள் அக்கா வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே சி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இங்கே சண்முகம் செம்ம கோபமாயிடுறாரு. என்னம்மா தரான்னு சொல்லிட்டு சண்முகம் ஓடி வந்து சுந்தரத்தோட சட்டையை பிடிக்கிறாங்க. சந்திரசேகர் ஒன்றே வந்து விடு சண்முகம் விடுறா அப்படிங்கும்போது, அப்பா இவர் என்ன வேலை பண்ணியிருக்காரு தெரியுதாப்பா, இவர் என்ன வேலை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அப்படிங்கும்போது இங்கே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஜெயாவால் என்ன பேசுறதுன்னு தெரில. இங்கே நம்ம பொன்னி சொல்கிறாங்க, இப்போயாச்சும் நான் சொன்னது புரிஞ்சுதான் உங்களுக்கு? எல்லாரும் இவர் நல்லவர் நினைக்கிறீங்க, ஆனால் இவர் இன்னும் இது மாதிரி பல பொண்ணுங்க கூட நெருங்கி பழகிட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை பொண்ணு கர்ப்பமானுச்சு, எத்தனை பொண்ணு ஒரு வாழ்க்கை கெடுத்திருக்காருன்னு தெரியலை அப்படின்னு இங்கே பொன்னி சொல்லவும் எல்லாருமே அப்படியே பேசாமல் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. நிற்கும்போது டக்குன்னு பொன்னி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து சக்தி பொன்னி என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சுந்தரத்தை விட்டுட்டு பொன்னியை ஓடி பார்க்குறாங்க. பொன்னிக்கு ஓடி தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. எழுப்பும்போது தான் இங்கே சந்திரசேகர் பொண்ணில் கையை பிடிச்சி பார்க்குறாரு. பார்த்ததும் இங்கே சந்திரசேகர் சொல்கிறாங்க நம்ம ஜெயா கிட்ட, ஜெயா நாடி துடிப்பு டபுளாக இருக்குது ஜெயா அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் கையை பிடிச்சி பார்க்குறாங்க. அப்படின்னா பொன்னி கன்சீவாக இருக்காளா அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இங்கே சுந்தரம் யோசிக்கிறாரு, அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டாங்களே அப்படின்னு. இங்கே எல்லாருமே பொண்ணியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. சுந்தரம் யோசிக்கிறாங்க, இப்போது போனவங்க எல்லாருமே திரும்பி வந்தால் நம்மளை என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லி சமாளிக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணியாகணுமே. நாம் கிளம்பி இந்த தாஸ் வீட்டுக்கு போவோம். தாஸ் வீட்டுக்கு போயிட்டு பணத்தை கொடுத்து அவனை வந்து இதெல்லாமே ஒரு நடிப்பு தான், ஒரு ஆக்டிங்காக நான் தான் வர சொல்லியிருந்தேன், அதை பற்றி தான் பேசுன்னு சொல்லி அவனை சமாளிக்க சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை நம்ம தப்பிச்சிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த வீட்டோட வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் நேராக கிளம்பி தாஸ் வீட்டுக்கு போகிறாங்க.